டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து எஸ்.ஜே. ராம்பிரசாத். வணக்கம். இலங்கையில் பயங்கரவாதத்தை அளித்தது போல காவியுடை பயங்கரவாதத்தையும் ஜனாதிபதி அளிக்க வேண்டும் என நீதியமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் அங்கத்துவம் வகிக்கும் அரசாங்கம்தான் காவியுடை பயங்கரவாதத்தை வளர்த்து வருகின்றது என ஜனநாயக மக்கள் முன்னணி தலைவர் மனோ கணேசன் கூறியுள்ளார். கிழக்கு மாகாண பாணமை பிள்ளையார் ஆலயத்தின் விநாயகர் சிலையை பௌத்த தேரர் ஒருவர் பலவந்தமாக எடுத்துச் சென்றமை குறித்து அவர் கருத்து வெளியிட்டார். காவியுடை தரித்தவர்கள் மதவாத இனவாத கொள்கை தரும் தைரியத்தில் செயல்படுகின்றார்கள். இப்படியே போனால் நெல்லை கந்தனையும் பௌத்தர்கள் நாளை கடத்தி செல்லக்கூடும். கடந்த காலத்தில் கதிர்காம கந்தனையும் அவர்கள் கடத்தி இன்று அதை ஒரு பௌத்த தலமாக மாற்றிவிட்டனர் என்று மனோ கணேசன் சொன்னார். இந்திய குடியரசு துணைத் தலைவராக ஹமீத் அன்சாரி 2வது பதவிக்காலத்திற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிட்ட அன்சாரி 490 வாக்குகள் பெற்று எதிர்க்கட்சிகளின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிறுத்திய வேட்பாளர் யஸ்வந்த் சிங்கை தோற்கடித்தார். சிரியாவின் நட்பு நாடாக ஈரான் விளங்கி அதற்கு ஆதரவினை அளிக்கும் என அது உறுதியளித்திருக்கின்றது. ஈரானின் பாதுகாப்பு துறைக்கு பொறுப்பாக விளங்கும் நாட்டின் உயர்மட்ட தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவரான சயீத் ஜலீலி சிரிய ஜனாதிபதி பஷர் அல் ஆசாத்தை இன்று டமஸ்கஸ் நகரில் வைத்து சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். சிரிய பிரதம மந்திரி ரியாட் ஹிஜாப் தமது பதவியை விட்டு விலகிய மறுநாளில் ஈரானிய உயர்மட்ட தலைவர் அயத்துல்லா அலி கொமேனியின் பிரதிநிதியாக சயீத் ஜலீலி சிரிய பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். சிரிய தொலைக்காட்சி ஜனாதிபதி ஆஷா ஜலீலியை வரவேற்கும் படங்களை காண்பித்தது. விரிவான செய்திகள் டிவியின் இன்றைய செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.